இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தத்துவ ஞானி அவர் முல்லாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றார். முல்லாவும் சரி என்று அதற்கு மறுமொழி அனுப்பியிருக்கின்றார். உடனே அடுத்த நாளே அவரை சந்திக்க வந்திருக்கின்றார். அடுத்த நாள் என்ன நடந்திருக்கின்றது? குறிப்பிட்ட நேரத்தில் முல்லா அங்கே இருக்கவில்லை. அவருக்கு வேறு வேலை இருந்தது. அவர் அதற்காக சென்று விட்டார். உடனே அந்த தத்துவ ஞானிக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது. ஒரு சுண்ணாம்பு கட்டியை எடுத்து என்ன செய்திருக்கின்றார்? முட்டாள் கழுதை என்று அவரது சுவரில் எழுதிவிட்டு சென்று விட்டாராம். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த முல்லா சுவரை எப்படி பார்த்துவிட்டு உள்ளே சென்றதும் அவரது மனைவி நடந்ததை சொல்லியிருக்கின்றார். உடனே இவர் என்ன செய்திருக்கின்றார்? உடனடியாக அந்த தத்துவ ஞானியை தேடி சென்றார். சரி, நீங்கள் எனது வீட்டுக்கு வந்து உங்களது பெயரை அந்த சுவரில் எழுதிவிட்டு சென்றிருந்தீர்கள், எதற்காக வந்துவிட்டு அவ்வளவு அவசரமாக சென்றீர்கள் என்று கேட்டாராம். உடனே அந்த தத்துவ ஞானி வெட்கி தரை குனிந்து விட்டார். என்று சொன்னால் அவர் முல்லாவை தான் முட்டாள் கழுதை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? முல்லா தன்னை முட்டாளாக்கி விட்டார் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. எனவே நாமும் இப்படித்தான் அதிகமான கோபத்தில் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் அதை செய்வோம். அந்த தத்துவ ஞானி அவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர் அப்படி நடந்து கொண்டார். எனவே அதிக கோபம் என்பது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும், எம்மை முட்டாளாக்கும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த கதையை குறிப்பிட்டு சொல்லலாம்.